வணக்கம். என்கிட்ட ஒரு 1,00,000 ரூபா இருக்கு. எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? பிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட். இந்த டீடைல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட ட்ரைனிங் செஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நான் புதுசு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எங்கேருந்து துவங்குறது? முதல் விஷயம் என்னன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ்? என்னோட கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஃபிக்ஸட் ரிட்டர்ன் எனக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐயோட நார்ம்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் நடக்காத வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் பேங்க்ஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஒவ்வொரு பீரியடும் நமக்கு கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் கோலுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபிக்ஸட் இன்கம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்கு நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி ஃபண்டை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்? நான் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ரிசர்வ் வச்சுருக்கேன். அதாவது எனக்கு வேலையை நான் எனக்கு வர வேண்டிய இன்கம் வந்து எப்பயாவது ஸ்டாப் ஆகும்போது, திடீர்னு ஏற்படுற ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் செய்ய வேண்டிய எக்ஸ்பென்ஸு, ஸோ இந்த மாதிரி இந்த இது எல்லாமே வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட மாத வருமானத்தில் 6 மாத வருமானத்தை நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வச்சிருக்கணும். இதுக்கு அடுத்தது தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே போகணும். ஸோ அப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஷார்ட் டேர்ம் கோல், அதாவது நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃபீ பே பண்ணணும், பட் ஆனால் அதுக்கு இன்னொரு 4-5 மாதம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபண்டை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்னு போகும்போது நீங்கள் முதல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ டூரேஷனுக்கான எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும், எந்த பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, ரொம்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியரில் இருக்கணும், நம்ம ரெசிடென்ஸுக்கு ரொம்ப நியரில் இருக்கணும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கணும், நல்ல சர்வீஸ் ப்ரொவைடராகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேங்க்ஸை தான் நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வழி. என்ன வழி? மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா நீங்கள் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா நீங்கள் வெளிநாட்டு முதலீடு, வெளிநாடு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது அப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ. அதில் எந்த அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அடுத்த இடத்துல கொஞ்சம் நான் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து பேலன்ஸ்டு ஃபண்டை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு மாட்ரேட் ரிஸ்க் இருக்கும். அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் லோ ரிஸ்க், பேலன்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் மாட்ரேட் ரிஸ்க். என்ன மாட்ரேட் ரிஸ்க் அப்படின்னா ஈக்விட்டி ஒரு போர்ஷனும் டெட், அதாவது கடன் பத்திரத்திலையும் ரெண்டும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்போ இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கிடைக்கும். ஈக்விட்டி மார்க்கெட் வாலட்டைல பொறுத்து நமக்கு ரிட்டர்ன் மாறும். ஸோ அப்போ இது எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா மீடியம் டு லாங் டேர்ம் பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டேபிலிட்டி இருக்கும், க்ரோத் இருக்கும். எங்கே ஸ்டேபிலிட்டி இருக்கும்? நான் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஸ்டேபிலிட்டி இருக்கும், ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால க்ரோத்தும் இருக்கும். ஸோ அப்போது இது ஒரு டுவல் ரோல் இங்கே ப்ளே பண்ணும். ஹைப்ரிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதில் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 8% 12% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஜுகேஷன் பிளானிங்க்கு, அதாவது அடுத்த ஒரு 3 to 4 years நான் வந்து எஜுகேஷனுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் லாங் டேர்முக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எஃப்டியை விட பெட்டரான ரிட்டர்ன் பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸில் இருக்குது. அக்ரெசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் இது ரிஸ்க் அதிகம், ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா ஹை ரிஸ்க் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இதை நம்ம லாங் டேர்முக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும், வெல்த் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ், இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். ஸோ அப்போ இதில் எவ்வளோ ரிட்டர்ன் வரும்? 12 to 18% பாசிபிலிட்டி இருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த அக்ரெசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்னா மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் ஆகிருக்கும். ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஸ்டாக். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நேரடியாக நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது.
ஸ்டாக்ஸ் அப்படின்னு வரும்போது மோர் தென் 3000 4000 கம்பெனிஸ் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. இதில் எக்ஸ்சேஞ்ச் வந்து பிராட் மார்க்கெட் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2000-3000 கம்பெனியில் டாப் 500 கம்பெனிஸ் தான் இந்த பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸில் இருக்குது. இந்த 500 கம்பெனியும் செக்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. முதல் 100 அதாவது டாப் 100 கம்பெனிஸை லார்ஜ் கேப்பாகவும், அடுத்த 150 கம்பெனிஸ் மிட் கேப்பாகவும், அடுத்த 250 கம்பெனி ஸ்மால் கேப்பாகவும் பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் ஸ்டாக் சூஸ் பண்ணும்போது உங்களோட 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 60%, அதாவது 60,000 ரூபா மினிமம் நீங்கள் லார்ஜ் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்த 15 to 20,000 ரூபா நீங்கள் மிட் கேப்பில் பண்ணலாம். அடுத்த 10,000 to 15,000 ரூபா நீங்கள் ஸ்மால் கேப்பில் பண்ணலாம். ரிமைனிங் பேலன்ஸ் வந்து நீங்கள் கேஷாக சர்ப்ளஸாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினர் அப்படின்னா நிஃப்டி 50 கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு அதாவது என்னென்னா, இது லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி ரிஸ்க்கை வந்து குறைக்கும். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஹைலி ரிஸ்க் இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்லீஸ்ட் 3 to 5 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து மிட் கேப், லார்ஜ் கேப் வந்து முதல் 100, மிட் கேப்ன்றது 101வது கம்பெனிலேருந்து 250 கம்பெனி வரைக்கும் மிட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12% 16-20% வரைக்கும் ரிட்டர்ன் தரும். பாஸ்ட் ரெக்கார்ட் வச்சு பார்க்கும்போது ஹைலி ரிஸ்க் இருக்கக்கூடிய, ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு செக்டார் மிட் கேப்ன்றது. ஸ்மால் கேப் 251வது ஸ்டாக்ல இருந்து 500வது ஸ்டாக் வரைக்கும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். இது ஹையஸ்ட் ரிஸ்க், ஹையஸ்ட் ரிவார்ட் பொட்டன்ஷியல். வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், லிக்விடிட்டியும் குறைவாக இருக்கும். ஸோ இதில் அரௌண்ட் 15 to 25% வரைக்கும் டிபெண்ட்ஸ் அந்த மார்க்கெட் வாலட்டைலை பொறுத்து ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போது இதில் நான் ஃபிக்ஸட் டெபாசிட் சூஸ் பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணலாமா, இல்லை ஸ்டாக் சூஸ் பண்ணலாம்? 3 ஃபேக்டரை வச்சு நீங்கள் இதை எந்த அசட்டை சூஸ் பண்ணலான்றதை டிசைட் பண்ணலாம். ஒன்று டைம் ஹரிசான். ஷார்ட் டேர்ம் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட், மீடியம் டேர்ம் பேலன்ஸ்டு ஃபண்ட், லாங் டேர்ம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதில் மோஸ்ட்லி லார்ஜ் கேப் ஆக்குபை பண்ணியிருக்கணும். ரிஸ்க் அப்படைட், ஃபிக்ஸட் டெபாசிட் லோ ரிஸ்க் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாடரேட் ரிஸ்க் இருக்கு, ஹை ரிஸ்க் ஸ்டாக்ஸில் இருக்கு. ஃபினான்ஷியல் கோல், எனக்கு கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போகணும். ஒரு ஸ்டேபிள் க்ரோத் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகலாம். வெல்த் கிரியேஷன் ஸ்டாக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன், ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மல்டிபிள் அசெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை டைவர்சிஃபை பண்ணி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா ஒரு 25,000 ஃபிக்ஸட் டெபாசிட், ஒரு 25,000 பாண்ட்ஸு இல்லை பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிற 50,000 நீங்கள் ஸ்டாக்ஸில் சூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்னென்னா, பாண்ட்ஸும் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். மார்க்கெட் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் 50% அலோகேஷன் இருக்கிறதுனால மார்க்கெட் க்ரோத்தை பொறுத்து வெல்த் கிரியேட் ஆகிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன்ஸ் ஒவ்வொரு வாரமும் நடந்துட்டு இருக்கு. சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு. ஸோ வரப்போகிற சனிக்கிழமை ட்ரைனிங் செஷன் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க், அதே போல் என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.